வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள். இது இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிறை செல்ல தயாரான நாமலை ஏமாற்றிய அனுர அரசு. போலீசாருக்கு ஏமாற்றம் கொடுத்த தேசப்பந்து. 5 வீடுகளில் சுற்றி வளைப்பு. அரசாங்கத்துக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும். சஜித் பிரேமதாசன். 16 வருடங்களுக்கு பிறகு விசேட தலதா கண்காட்சி. கத்தார் நிறுவனத்திடமிருந்து பெட்ரோலிய கொள்வனவு. அரசாங்கத்தின் அவசர நடவடிக்கை. ஆசிரியர் வெற்றிடங்கள் குறித்து பிரதமர் வெளியிட்ட அறிவிப்பு. அச்சுறுத்தி லஞ்சம் பெற முயன்ற போலீஸ் உத்தியோகத்தர்கள் 2 கைது. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் கோர விபத்து. பலர் வைத்தியசாலையில். நிதி மோசடி தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் டாமல் ராஜபக்ச குற்றப்புலனாய்வு பிரிவு நிதி மற்றும் வணிக குற்றப்பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கான விமான கொள்முதல் பரிவர்த்தனையில் இடம்பெற்ற நிதி மோசடி குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் நோக்கில் நாமல் அழைக்கப்பட்டார். கடந்த புதன்கிழமை அவர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அன்றைய தினம் அரசு விடுமுறை நாள் என்பதால் தான் கைது செய்யப்படலாம் என நாமல் ராஜபக்சே எதிர்பார்த்திருந்தார். தான் கைது செய்யப்பட்டால் அது தனக்கு திருப்பு முனையாக இருக்கும் என நாமல் எதிர்பார்த்திருந்தார். அதன் மூலம் மக்கள் மத்தியில் அனுதாப அலையை பெற்றுக்கொள்ள திட்டமிட்டிருந்தார். எனினும் அன்று நாமல் கைது செய்யப்படவில்லை. சுமார் 5 மணி நேரம் வாக்குமூலம் அளித்த பிறகு வெளியேறியிருந்தார். இது அவரின் அடுத்த கட்டத்திற்கான திட்டத்திற்கான மேலும் ஏமாற்றமாக அமைந்திருந்தது. அன்றைய தினம் நாமல் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் பரபரப்பாக தகவல்கள் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தங்கியிருந்ததாக கூறப்படும் 5 வீடுகளை குற்றப்புலனாய்வு பிரிவு சுற்றி வளைத்துள்ளனர். சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு அவரை கைது செய்ய நீதிமன்ற உத்தரவுகளை பெற்ற நிலையில் இந்த சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கொழும்புக்கு அருகிலுள்ள 2 சொகுசு குடியிருப்பு வளாகங்களில் 2 வீடுகளும், கொழும்பு மற்றும் குருநாகல் பகுதிகளில் 3 வீடுகளும் சோதனை செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் இந்த சுற்றி வளைப்பின் மூலம் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. மாத்தறை வெளிகம பெலேன பகுதியில் உள்ள V15 என்ற சுற்றுலா ஹோட்டலில் 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியன்று கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் குழுவால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு மற்றும் அதற்கு பழிவாங்கும் வகையில் வெளிகம போலீசாரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. கொழும்பு குற்றப்பிரிவின் சார்ஜென்ட் ஒருவர் கொல்லப்பட்டு மற்றொரு அதிகாரி காயமடைந்த சம்பவம் தொடர்பாக மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையிலுள்ள வழக்கு தொடர்பாக போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் கொழும்பு குற்றப்பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி மற்றும் 6 அதிகாரிகளை கைது செய்ய மாத்தறை நீதவான் சமீபத்தில் உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவுக்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் சந்தேக நபர்களை கைது செய்ய விசாரணைகளை தொடங்கியிருக்கிறது. வெளிகம V15 ஹோட்டல் ஊவா மாகாண ஆளுநர் AJM மொசம்பிலின் மகனான முகமது இசாம் ஜமால்தீனுக்கு சொந்தமானது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. விவசாயிகளையும் அரச ஊழியர்களையும் ஏமாற்றிய தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு எதிர்வரும் தேர்தலில் மக்கள் கடுமையான பாடம் புகட்ட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். விவசாயிகளையும் அரச ஊழியர்களையும் முன்னிறுத்தி ஆட்சியை பிடித்த தேசிய மக்கள் சக்தி அரசு இன்று அவர்களை முற்றிலும் மறந்துவிட்டது என அவர் விமர்சனம் செய்திருக்கின்றார். விவசாயிகளுக்கு உரச்சலுகை வழங்கப்படவில்லை, நெல் உற்பத்திக்கான போதிய உத்தரவாத விலையை கிடைக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரச ஊழியர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட சம்பள உயர்வும் கிடைக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹொரவப்பத்தான பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய சஜித் பிரேமதாச இதனை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விவசாயிகளுக்கு தரமான விவசாய உபகரணங்கள் கிடைக்கவில்லை, கிடைக்கும் சில உரங்களின் தரம் மிகவும் மோசமாக இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் விவசாயிகளின் பயிர் சேதத்திற்கான இழப்பீடு கூட அரசு வழங்கவில்லை என்பதால் அவர்கள் பெரும் சவால்களை எதிர்கொள்கிறார்கள் என சஜித் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். பதினாறு வருடங்களுக்கு பிறகு விசேட தலதா கண்காட்சி. 16 வருடங்களுக்கு பிறகு நாட்டின் பௌத்த மக்களுக்கு விசேட தலதா கண்காட்சியை பார்க்க வாய்ப்பு வழங்கிய மகாநாயக்க தேரர்களுக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வேண்டுகோளின் பேரில் ஏப்ரல் 18ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பொதுமக்களுக்கான விசேட தலதா கண்காட்சி ஒன்றை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஏப்ரல் 18ஆம் தேதி பிற்பகல்
3 மணி முதல் மாலை 5:30 மணி வரையிலும் 19ஆம் திகதி முதல் 27ஆம் திகதி வரை நண்பகல் 12 மணி முதல் மாலை 5:30 மணி வரையிலும் தலதா கண்காட்சி நடைபெறவுள்ளது. இதன்போது தங்கள் வாழ்வில் எப்போதாவது ஒரு நாள் தலதா மாளிகையை வழிபட வேண்டும் என்பது இந்த நாட்டின் பௌத்த மக்களின் எதிர்பார்ப்பாகும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாட்டில் இழந்து வரும் நாகரிகத்தை மீட்டெடுக்கவும் மத மற்றும் கலாச்சார மறுமலர்ச்சியை உருவாக்கவும் இந்த வாய்ப்பு உதவும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதேவேளை நாட்டில் பௌத்த மறுமலர்ச்சியை உருவாக்க இந்த நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்வதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, புத்தாண்டின் நீட்சியாக நடைபெறும் தலதா கண்காட்சி நாட்டை புதிய திசையில் இட்டுச் செல்லும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கத்தார் அரசாங்கத்திற்கு சொந்தமான கத்தார் எனர்ஜி நிறுவனத்திடம் இருந்து 2 பெட்ரோலிய பொருட்களை வாங்குவதற்கு அரசாங்கம் அவசரமாக நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி.ஏ. ராஜகருணா குறித்த தகவலை வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் காலத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான எரிசக்தி நெருக்கடிகளையும் தடுக்கும் விதத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. பெட்ரோலிய பொருட்களை குறைந்த விலையில் கொள்வனவு செய்வதற்கு கத்தார் எனர்ஜி நிறுவனத்துடன் 2 சுற்று பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்பட்டுள்ளன. கத்தார் எனர்ஜி ஒரு அரசுக்கு சொந்தமான நிறுவனம் என்பதால் அத்தகைய ஒப்பந்தத்தின் கீழ் எரிசக்தி கொள்முதல் சாத்தியமாகும் என ராஜகருணா தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் இதேபோன்ற திட்டங்கள் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு அந்நாட்டில் தனியார் நிறுவனங்கள் மட்டுமே பெட்ரோலிய விற்பனையில் ஈடுபடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்கள் தொடர்பான பிரச்சினையை தீர்க்க பொது சேவை ஆணையத்துடன் கலந்தாலோசிக்கப்பட்டு வருவதாக பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீரவின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதமர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளில் 43,273 ஆசிரியர் வெற்றிடங்கள் இருப்பதாகவும், மாகாண சபைகளின் கீழ் உள்ள பாடசாலைகளில் 40,621 ஆசிரியர் வெற்றிடங்களும், தேசிய பாடசாலைகளில் 2,652 ஆசிரியர் வெற்றிடங்களும் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். 2019 மே 25 அன்று நடைபெற்ற ஆசிரியர் ஆட்சேர்ப்பு தேர்வில் தகுதி பெற்ற வேட்பாளர்கள் தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து செப்டம்பர் 25, 2024 அன்று பொது சேவை ஆணையத்திடம் அமைச்சகம் முறையாக அறிவுறுத்தல்களை கோரியதாக பிரதமர் மேலும் விளக்கியுள்ளார். தர்மச்சாரியா தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களிடமிருந்து ஆசிரியர்களை நியமிக்க இந்த தேர்வு நடத்தப்பட்டுள்ளது. நியமனங்கள் வழங்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருந்தாலும் ஏப்ரல் 26, 2022 அன்று வெளியிட்ட சுற்றறிக்கையை தொடர்ந்து COVID-19 நோய் தொற்று காரணமாக இந்த செயல்முறை ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கிடையில் இந்த பாடங்களுக்கான வெற்றிடங்கள் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளிலிருந்து பட்டதாரிகளால் நிரப்பப்பட்டுள்ளன. மீதமுள்ள வெற்றிடங்கள் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் இருந்து பட்டம் பெறவிருப்பவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரம் அருகே சிறு வர்த்தகர் ஒருவரை அச்சுறுத்தி இளஞ்சம் பெற முயன்ற 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அனுராதபுரம் அருகே கல்நேவ பிரதேசத்தைச் சேர்ந்த சிறு வர்த்தகர் ஒருவர் வேளாண்மை அறுவடை இயந்திரம் ஒன்றை இன்னொருவரிடம் இருந்து விலைக்கு வாங்கியிருக்கின்றார். குறித்த இயந்திரம் விற்பனை செய்தவருடையது அல்ல என்றும், வேறொருவரின் இயந்திரத்தை திருட்டுத்தனமாக கொள்வனவு செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யாமல் இருப்பதாயின் 30,000 தமக்கு இளஞ்சமாக தரப்பட வேண்டும் என்றும் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் குறித்த வர்த்தகரை மிரட்டியிருக்கின்றார். இது தொடர்பில் வர்த்தகர் அளித்த முறைப்பாட்டின் பேரில் குறித்த உப போலீஸ் பரிசோதகர் மற்றும் அவருக்கு ஒத்தாசை புரிந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஆகிய இருவரும் நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 போலீஸ் உத்தியோகத்தர்களையும் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கெக்கிராவை மஜிஸ்திரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று விபத்துக்குள்ளானதில் சுமார் 12 பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து இன்று காலை 6 மணியளவில் குருவிட்ட எரத்ன லசகந்த வளைவு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் எரத்ன பிராந்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அவர்களில் இருவர் இரத்தினபுரி பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மாணவர்களில் இருவரை இரத்தினபுரி பொது வைத்தியசாலைக்கு அனுப்ப வேண்டியிருந்ததாலும் வேறொரு வைத்தியசாலையிலிருந்து அம்புலன்ஸ் வரவழைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. மேலும் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.